யூஸ் ஆகும். இதெல்லாம் ரொம்ப அந்தளவுக்கு காம்ப்ளிகேட் பண்ணதால லைக் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு போகிறோம், அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் அண்ட் இது இந்த டூல்ஸ் இருக்குது. எலிப்ஸ் அப்படின்றது சென்டர் பாயிண்ட் எலிப்ஸு. எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மேஜர் அண்ட் மைனர் ஆக்சஸ் தான் சொல்லுவாங்க. அதாவது லென்த்தை வித்து தான் அப்படி மேஜர் அண்ட் மைனர் ஆக்சஸ். இப்போ வந்து சென்டர் பாயிண்ட் எலிப்ஸ் தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, சென்டர் பாயிண்ட்னா இதுதான் என்னோடய சென்ட்ரு. இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் உங்களுக்கு வேணும், F5 டவுன் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்காக 5 feet கொடுத்துக்கிறேன். இப்போ சென்டர் பாயிண்ட்னால ரேடியஸ் மாதிரி தான். இங்கே 5னா இங்கேயும் 5 வரும், அது வருது பாருங்கள். இப்போ இதோட வேல்யூ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை கொடுத்துங்க. 2.5 ஃபீட்டுன்னு கொடுத்தீங்கன்னா 2.2 feet 6 inches வரும். ஓகே, ஃபீட்டுக்கு வந்து ஒரு சிங்கிள் கோலம் தான் கொடுக்கணும். ஓகே, அப்படி இல்லை சார். இது வந்து ஜஸ்ட் எலிப்ஸ் சார், அவ்வளோதான். லைன் அவ்வளோதான், ஒரு லைன் மாதிரி வரும், அவ்வளோதான். இப்போது அந்த இது வந்து சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணது. இது ஆக்சிஸ் எண்டு தான். இப்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் இப்போ அதாவது நான் இது என்ன பண்ணேன், 5 feet கொடுத்தா எனக்கு 10 feet வந்துச்சு. 10 feet கொடுத்தா 10 feet ட்ராப் ஆகும். அந்த ரேடியஸ் டயாமீட்டர் தான் சார், சர்க்கிள் மாதிரி தான் சார். இதுக்கும் 2.5 feet என்டர் கொடுத்துக்கிறேன். லீனியர் டைமென்ஷன்ஸில் போனோன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவும் 10 feet, இதுவும் 10 feet. பட் நான் இதை 5 feet கொடுத்து தான் ட்ராப் பண்ணேன், இது 10 feet கொடுத்து ட்ராப் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். டயாமீட்டர் அதுதான். சும்மா ரெஃபரன்ஸ்க்கு ஒரு ரெக்டாங்கிள் ட்ராப் பண்ணியிருக்கேன். இது வந்து எலிப்ஸ் ஆர்க்கு. எலிப்ஸ் ஆர்க்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் தெரியலனாலும் இங்கேயே கூட படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்பெசிஃபை த ஆக்சிஸ் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு இருக்குங்களா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆக்சிஸ் எண்ட் பாயிண்ட் வந்து நான் இங்கே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த பாயிண்ட் நம்மளுக்கு ஸ்பெசிஃபை பண்ண சொல்லுது. அடுத்த பாயிண்ட் கொடுத்துறேன், இங்கே பாருங்கள் இது மாதிரி எலிப்ஸாக வந்துச்சுங்களா. இப்போ நான் என்ன பண்ணேன்னா இதோட வித்தை கொடுத்துட்டு எங்கேருந்து கட் ஆகணும் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். இது மாதிரி ஆர்க் மாதிரியே நம்மளால் ஷேப்பை வந்து ஆனால் வந்து இது ப்ரொஃபைல் வந்து ஆர்க் கிடையாது, எலிப்ஸு. அதாவது எலிப்ஸுன்றது எலிப்ஸ் ஆர்க்குன்றது ஒரு எலிப்ஸை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவீங்க, இது மாதிரி க்ரியேட் பண்ணிவிடுவேன். இப்போ வந்து எந்த இடத்துலேருந்து கட் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்குது. நான் F5 ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து எல்லா இடத்துக்கும் மூவ் ஆகும், எல்லா ஆங்கிளுக்கும். இந்த பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு எந்த பாயிண்ட் வரைக்கும் அந்த ஆர்க் வேணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் வேணும்னா லைன் கமெண்ட் போட்டு ஈஸியாக ட்ரா பண்ணிக்கலாம். லைக் அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். பட் ஆர்க் ஷேப்பில் ட்ரா பண்ணுறதுக்கு எலிப்ஸ் ஆர்க்குன்னு தனியாக ஒரு கமெண்ட்ஸே இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு எலிப்ஸை கம்ப்ளீட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் எங்கேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு கட் ஆகணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்ட். ஜஸ்ட்டு பாயிண்ட் தான் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் எலிப்ஸ் ஆர்க்கு. ஃபஸ்ட்டு எலிப்ஸை ட்ரா பண்ணுறேன், எலிப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக அதோட வித்தையும் கொடுக்குறோம். இப்போ வந்து எங்கே கட் ஆக வேணும் அப்படின்ற மாதிரி நம்மளை கேட்குது. ஸோ மவுஸை மூவ் பண்ணி இப்போ நான் F8 ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ எங்கே வேணுமோ நீங்கள் வந்து ஒன் டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் கட்டு. இந்த பக்கம் வேணுனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை இந்த பக்கம் வேணுனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ எந்த இடத்துல எண்ட் ஆகணுமோ அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். பட் இது வந்து ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் வந்து இந்த இதுவில் சொல்லி கொடுத்தேன். லைக் வந்து எண்ட் டு எண்ட் எப்படி கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னது. ஓகேங்களா, இதுதான் எலிப்ஸ் ஆர்க்கு. எலிப்ஸுக்கு கமெண்ட் என்ன அப்படின்னா EL என்டர், இதை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது இந்த கமெண்ட் போயிடுவோம். இந்த 3 கமெண்ட் பார்க்கலாம். ஆட்சி, கிரேடியன்ட் அண்ட் பவுண்ட்ரி. ஆட்சி, கிரேடியன்ட் அண்ட் பவுண்ட்ரி. ஆட்சின்றது வந்து என்னென்னா இப்போது ஓகே எங்கிட்ட ஒரு சில ட்ராயிங்ஸ் இருக்குது, நான் அதை சாம்பிள்ஸ் எடுத்துக்கிறேன். டிசைனாக காட்டுறோம் அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளோர் பிளான் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் ஸ்பேஸ், அதாவது நம்மளுக்கு சைடில் இருக்கிற அந்த இது ஏரியா. இந்த இதில் கிச்சனுக்கு வந்து ஒரு இது, கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆச் மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க.
ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த வாலுக்கு எல்லாமே நம்ம வந்து ஆட்ச் கொடுத்துருக்கோம். ஆட்ச் இருக்கிறதுனால தான் வந்து அந்த கலர் டிஃப்ரெண்ட் தெரியுது. அது இல்லாமல் அது பிரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் நம்மளுக்கு. நான் இது இந்த பிரிண்ட்டெலாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம், நான் சொல்கிறேன். லைக் அந்த டிஃப்ரென்ஷியேட் காட்டுறதுக்காக. தெரியுதுங்களா? இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லைன் வெயிட் ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக தெரியும். இந்த டார்க்காக இருக்கிறதுனால ஈஸியாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வால்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்காக வந்து ஆட்சஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போது எம்டியாக என்கிட்ட இருக்குது, இதை பாருங்கள், இது எம்டி, உள்ளே வந்து எந்த ஆட்சும் கிடையாது. அதுக்கு டிஃப்ரெண்ட்டை பாருங்கள். தெரியுதுங்களா? ஸோ இது மாதிரி ஆட்ச் கொடுத்தும் பண்ணிப்பாங்க. ஒரு சிலவங்க அது அவங்களுடைய கம்ஃபர்டபுள் மட்டும் பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆட்ச்லாம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நான் இதை பேஸ் பண்ணியே எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு தான் சொல்லியிருந்தேன், இந்த பாலிலைன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாலிலைன்ஸ்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் டேரெக்டாக ஆட்ச் ஆர் கிரேடியன்ட்குள்ளே போனாலும், கிரேடியன்ட்ன்றது கலர் கொடுக்குறது, ஆட்ச்ன்றது ஃபில் பண்ணுறது. அதாவது இப்போ ஃபவுண்டேஷன் டீட்டெயிலெலாம் வந்து காங்கிரீட் சிம்பிள்லாம் கொடுப்பாங்க. லைக் ஃபவுண்டேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து காங்கிரீட் சிம்பிள்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஆட்சஸில் தான் போய் பண்ண முடியும். ஆட்சில் நிறைய டைப் இருக்கும். இங்கே இருக்கிற இந்த கலர்ஸ் இருக்குல்ல சார், அது வந்து கிரேடியன்ட்டு. மேலே இருக்கிறது எல்லாமே ஆட்ச். இப்போ வந்து ஆட்சுக்கு வந்து இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து அந்த காங்கிரீட்டுக்கான ஒரு சிம்பிள். இந்த இருக்குது பாருங்கள், இது மாதிரி கொடுத்துக்கலாம். லைக் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடிட்டுக்கு வந்துடும் ஒரு விண்டோ. இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், இல்லை அதோட ஸ்கேல் ஃபேக்டராக இருக்கட்டும், நம்மளுக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். இல்லை ஆட்ச் வந்து ரொம்ப டல்லாக தெரியணும், பட் எனக்கு ஆட்ச் இருக்கிற மாதிரி இருக்கணும், பட் டல்லாக தெரியணும் அப்படின்னாலும் இது மாதிரி பண்ணிக்கலாம். எடிட்டுக்கு அதாவது ஆட்சை ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னாவே இதை செலக்ட் பண்ணாவே டேரெக்டாக எடிட்டுக்கு தான் வரும். ஸோ இது இந்த இடத்துல வந்து எனக்கு தேவையில்லை, இந்த ஆட்சுக்கு மாற்றிக்கிறேன் நான். ஸோ இது மாதிரி ஆட்சை வந்து ஈஸியாக இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில். அதே மாதிரி பேட்டர்ன்ஸோட அந்த இப்போ விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப டார்க்காக இருக்கும். அதுவே இந்த டிரான்ஸ்பரன்சி, ஆட்ச் டிரான்ஸ்பரன்சி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது வேல்யூ கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப லைட்டாக தெரியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது வந்து ஆட்சி. இங்கே கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது ஸ்கேல் ஃபேக்டர் காட்டுதுங்களா? உங்களுக்கு தேவையான ஸ்கேல் ஃபேக்டர் இப்போ ரொம்ப குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். இப்போ 0.9 0.8 கொடுக்குறேன், 0.1 தெரியுதுங்களா? சைஸ் வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, இது மாதிரி இதுதான் ஆட்சி. ஆட்சுக்கு வந்து என்ட்ரு. ஓகே, நார்மலாக என்ட்ரு கொடுத்துட்டு நீ ஃபில் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஃபில் ஆகிடும். பட் இதெல்லாம் வந்து லூப்பாக இருக்கிறதுனால இங்கே வந்து ஃபில் ஆகிருக்கு. ஒரு சில டைம் லூப்பாக இல்லாமல் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், ஓப்பன் ஸ்பேஸ் எல்லாமே வரும். இப்போ நான் இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அந்த கிரேடியண்ட்டாக கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது கிரேடியன்ட் கலரு. ஸோ ரெண்டுமே ஒரே கலராக கொடுத்துக்கலாம். ஆஷ் கலரில் நம்ம ரெண்டுமே ஒரே கலராக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே தெரியும். இந்த இடத்துக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதோட டிரான்ஸ்பரன்சியை கம்மி பண்ணிடுங்க. அந்த டார்க் ரொம்ப இல்லாமல் இருந்தது பார்த்தீங்கன்னா பிரிண்டில் வந்து நம்மளுக்கு அந்த கிளார் இல்லாமல் கரெக்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன். இப்போ நான் இது மாதிரி க்ரியேட் பண்ணிட்டேன், இதே இடத்துல தான் மற்ற எல்லா இடத்துக்கும் வேணும். பட் நான் இது நீங்கள் ட்ராப் பண்ணணும். க்ளோஸ்டு லூப்பாக இல்லைனா என்னெல்லாம் ப்ராப்ளம் வருதுன்னு பாருங்கள். கிரேடியண்ட்டுக்கு GRA என்டர் ஆர் H என்டர் கொடுத்தோன்னு நீங்கள் பண்ண முடியும் அப்படின்றத சொன்னேன். உள்ளே இருக்க டெக்ஸ்ட்டு, இந்த விண்டோ, அதெல்லாம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இது டிஃபிகல்ட். ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய வரும். இப்போ நான் இந்த இடத்துலையே ஏதாவது ஓப்பனில் லைட்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வராது. அதை மாதிரி ப்ராப்ளம் நிறைய வந்திருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது கரெக்டாக இருக்குது, எனக்கு வந்துருச்சு. பட் இதோட ஃபார்மட் தான் இங்கேயும் வேணும். நான் ஒவ்வொரு டைமும் உட்காந்து சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, கரெக்டுங்களா? மறுபடியும் போயிட்டு அதே ஆட்ச் இதெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு தான் வந்து மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு கமாண்ட் இருக்குது, MA என்டர் சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்டும் அதாவது இதுவும் வந்து சேஞ்ச் ஆகணும்.
அது இதுவும் வந்து காமனாக மாறிடுச்சு இப்போ. ஓகேங்களா? இது என்ன பண்ணியிருந்தோம், அந்த கிரேடியன்ட்டு 2 கலரையும் சேஞ்ச் பண்ணியிருந்தேன், அது இல்லாமல் டிரான்ஸ்பரன்சி வேல்யூ கம்மி பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டுமே வந்து இதுவாக மாறிடுச்சு. அவ்வளோதான். இதை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பவுண்ட்ரின்றது ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, லைக் இது ஒரு பாக்ஸாக க்ரியேட் ஆகணும், இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா இது மட்டும் அவுட்ரு பவுண்ட்ரி ஈஸியாக கன்வெர்ட் ஆகிடும். பாலிலைன் போட்டு நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் டைம், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இப்போ நான் இந்த ஒரு பவுண்ட்ரி என்ன பண்ணேன்னா, இது ஒரு பவுண்ட்ரியாக இருக்குங்களா, இது ஒரு பவுண்ட்ரியாக இருக்குங்களா, இது வரைக்கும் இருக்குது பவுண்ட்ரி. இப்போ நான் என்ன பண்ணேன்னா பவுண்ட்ரி கொடுத்துட்டு பிக் பாயிண்ட்டு இதை கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக செலக்ட் ஆகுது பாருங்கள். எக்ஸாக்டாக எனக்கு தேவையானது என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த இடத்துல பாலிலைன் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ வந்து எனக்கு தேவை இந்த மாதிரி ஒரு கிராசிங்கில் ஒரு லைன் இருக்குது. இப்போ இதுதான் என்னுடைய பவுண்ட்ரி, இது மட்டும் எனக்கு ஒரு ரெக்டாங்கிளாக க்ரியேட் ஆகணும் அப்படின்னா பவுண்ட்ரியில் போயிட்டு அது மட்டும் இந்த லைன் நான் போட்டதுனால அது கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. தெரியுதுங்களா? இது வந்து பவுண்ட்ரி. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை நான் அப்படியே டக்குன்னு ஜென்ரேட் பண்ணோம் அந்த அவுட்ரு லைன் அப்படின்னா அப்போ வந்து பவுண்ட்ரிஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். BO என்டர், இதுக்கு கமெண்ட் என்ன அப்படின்னா BO என்டர் கொடுத்துட்டு எந்த இடத்துல அந்த பவுண்ட்ரி வேணுமோ அதை வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கரெக்டான பாக்ஸ் மட்டும் எனக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு தேவையானதை ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஆமாம், தனியாக வெளியே எடுத்துக்க முடியும். இது வந்து AutoCAD ட்ரா டூல். இதுலேயும் இன்னும் ஒரு 10 டூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்களா? எனக்கு ஒன்றும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா?